ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். நைட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 விதமான மீன் இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது மஞ்சள் கிளின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வெள்ளை மீனும் சொல்கிறாங்க, அப்புறமா இது மஞ்சள்லே 2 இருக்குது. அது என்ன மீனே தெரியல. ஆனால் சங்கரா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதுவரையும் நான் இந்த மீன்லாம் சாப்பிட்டது இல்லைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கல்யாணம் ஆன புதுசில் சங்கரா மீன் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் எங்கள் மாமனார்கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மீன் தான் வாங்கிட்டு கொடுத்தாங்க. இந்த பெரிய பெரிய கோடாக இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா, எனக்கு அப்போல்லாம் ஃபஸ்ட்டு சங்கரா மீன், கவலை மீன் தான் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம். இந்த மீனை வாங்கி கொடுத்தோன்னா எனக்கு என்னம்மா குழம்பு வச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடும்போது. அதனால் எனக்கு அந்த மீன் ஓகேவே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த மீன் 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. 1.5 கிலோ கிட்ட. ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு, 300 கிராம் 400 கிராம் இருக்கும் போலங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதில் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலரில் ஒரு மீன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வறுத்து மட்டும் தான் சாப்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சாப்பாடும் வறுத்த மீனுங்க நைட்டுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வைக்க மாட்டேன் அது தெரியாத மீன்லாம் அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. வறுத்தா சூப்பராக தாங்க இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது அந்த எல்லோ கலரில் ஃபுல்லாக எல்லோ இருக்குது பாருங்கள். அது செம்மையாக இருக்குங்க. அப்புறம் பசங்களுக்கெலாம் பாருங்கள், நான் முட்டை போட்டு கொடுத்துருக்கேன். முட்டை ஆம்லேட் அது மாதிரி போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்கும். ஆளுக்கு 2 முட்டை ஒரே இதில் ஊற்றி அப்படியே மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவேன். ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுப்பாங்க. பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது அதுதான். அப்புறம் மீன் பிடிச்சிருந்தா அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.